ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லா எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினுக்கான ரிலேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை நம்ம ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒன்னு டெரிவேஷன் பேஸ்டு, இன்னொன்னு கிராஃப் பேஸ்டு. ஸோ இதை நீங்க நல்லா லேர்ன் பண்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெயின் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கம் நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது என்ன ஆகுது, அது எக்ஸ்பேண்ட் ஆகுதா? இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதோட சைஸோ ஷேப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். அப்ப ஸ்ட்ரெயின் என்னன்னா, இப்போ இந்த ரப்பர் பேண்டுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இதோட லென்த் சேஞ்ச் ஆயிருக்குல்ல, அப்ப ஒரிஜினலா ஒரு லென்த் இருந்திருக்கும்ல, அந்த லென்த்துக்கும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லென்த்துக்கு இருக்க டிஃபரன்ஸ் தான் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள் வந்து பார்த்தோம்னா சிக்மா. அதுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இதை நான் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஷேப்பும் சைஸும் சேஞ்ச் ஆகுதுல, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயினோட சிம்பிள் வந்து பார்த்தோம்னா எப்சிலான். அதுக்கான ஃபார்முலா வந்து டெல்டா எல் பை எல். டெல்டா எல்னா சேஞ்ச் இன் லென்த். நான் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆயிருக்கிற லென்த், அதுதான் டெல்டா எல். நான் ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா ஒரு லென்த் இருந்திருக்கும்ல, அதுதான் எல். இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் தான் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஹூக்ஸ் லாவோட டயக்ராம் எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கலாம். டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செட்டப் இருக்கு. அதுல ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா புக்ல ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கும் அந்த வெயிட் தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரிங் வெயிட் இல்லாமையும் இன்னொரு ஸ்ப்ரிங் வெயிட்டோட கனெக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வெயிட் இல்லாம ஒரு ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கோட ஒரிஜினல் லென்த். இப்போ நான் வெயிட்டை கனெக்ட் பண்ண என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரிங் பெருசாகுமா, எக்ஸ்பேண்ட் ஆகுமா? அப்ப கிடைக்கிற லென்த் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா எல். அப்ப இந்த டெல்டா எல்லுக்கும் சேஞ்ச் ஆன லென்த்துக்கும் ஒரிஜினல் லென்த்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெயின் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்ட்ரெயின் எதனால வந்துச்சு, இந்த வெயிட்னால தான் வந்துச்சு. இதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு. இதுல எனக்கு லைட்டா ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும், லைட்டா லென்த் அதிகமாகுது. அதிக ஃபோர்ஸ் கொடுத்தா அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதா? இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், லீனியர்னு சொல்லலாம். இதை தான் நான் கிராஃப்ல பாருங்க ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அதனால என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுதா? அதுதான் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கேன். அப்ப ரெண்டு எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் லீனியர் லைன் டிரா பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஸ்லோப் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். ஸ்லோப்னா என்னது, ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா tan θ. ஸோ இது ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. tan θ ஓட ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ நீங்க இங்க நிக்கிறீங்க, ஆப்போசிட் சைடு இது இதுதான், ஆப்போசிட் சைடு இது, அட்ஜசன்ட் இது. அப்ப ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னது, டெல்டா எல். அட்ஜசன்டோட வேல்யூ ஃபோர்ஸ் எஃப். இது அப்படியே எழுதுங்க, ஆப்போசிட் சைடு டெல்டா எல் பை ஃபோர்ஸ். இப்போ அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஃப் மல்டிப்ளை ஸ்லோப் ஈக்குவல் டு டெல்டா எல். நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லென்த்தும் சேஞ்ச் ஆகுது, அதோட ஏரியாவும் சைஸும் சேஞ்ச் ஆகுதுல. அப்ப நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏரியாவும் இல்ல லென்த்தும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஏஎல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப டிவைட் பண்ணுங்க, ஏஎல் ஸ்லோப். இங்கேயும் பாத்தீங்கன்னா டெல்டா எல்ல ஏஎல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு இப்போ இந்த எல்ல இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப என்ன ஒரு ரிமைனிங், எஃப் பை ஏ ஸ்லோப். எல் இங்க டிவிஷன்ல இருக்கு, இந்த பக்கம் போனா மல்டிப்ளை போயிருமா. அப்ப எப்படி எழுதலாம், டெல்டா எல். இந்த எல்லாம் அப்படியே போட்டுட்டு இந்த ஏ கொஞ்சம் தனியா பிரிச்சு எழுதுங்க. இப்படி எழுதிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. இப்போ இங்க இருந்து எல் இங்க மேல போனா மல்டிப்ளை போயிருமா, அதை இப்படி எழுதிக்கங்க. அப்ப டெல்டா எல் மல்டிப்ளை எல், எல் மல்டிப்ளை ஏ. இப்போ இந்த ஸ்லோப் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, எஃப் பை ஏ. இப்போ எனக்கு என்ன பண்றது, டெல்டா எல் பை எல் மட்டும் தனியா எடுத்துங்க. டெல்டா எல் பை எல். இந்த ஸ்லோப் இந்த பக்கம் நான் டிவிஷன் ஆயிரும். அப்ப எப்படி வரும், எல் ஏ ஸ்லோப். இந்த டேர்ம் மட்டும் என்ன சொல்றேன்னா கான்ஸ்டன்ட் நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த கான்ஸ்டன்ட் வந்து நான் k மென்ஷன் பண்ணிடுறேன். எஃப் பை ஏ ஈக்குவல் இதுக்கு என்னன்னா k டெல்டா எல் பை எல். அப்ப இந்த கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஈக்குவல் என்ன ஆயிரும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சேஞ்ச் ஆயிருமா. எஃப் பை ஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டெல்டா எல் பை எல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவல் கூட கான்ஸ்டன்ட் இருக்கு. நீங்க கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சேஞ்ச் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி படிச்சதா எஃப் பை ஏ என்னது, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பல் என்னது, சிக்மா. டெல்டா எல் பை எல் என்னது, ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினோட சிம்பல் என்னது, எப்சிலான். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்.
ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம எந்த அளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ எந்த அளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அந்த அளவு லென்த் சேஞ்ச் ஆகுமா. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்ட்ரெயின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷன் சொல்லி நம்ம டெரிவேஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அதோட கிராஃபை டிரா பண்ணிருக்கோம். அந்த கிராஃபோட நேம் தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் கர்வ். இதுல இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயினும் ஒய் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ABCDன்னு சொல்லி 5 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. 5 செக்மெண்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, ஸ்ட்ரெயின் எப்படிலாம் அப்ளை ஆகுது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதை நாளை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா, ஏவை வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் லிமிட், பிஏ வந்து எலாஸ்டிக் லிமிட், சி அண்ட் டிஏ வந்து பார்த்தோம்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட், ஈனா பிரேக்கிங் ஆர் ரப்சர் பாயிண்ட். இப்போ இந்த ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன், இதுல லைட்டா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகுது, கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகுதா, லென்த் சேஞ்ச் ஆகுதா, இதெல்லாம் ஏன்னு சொல்றோம். பில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகுது, இன்னும் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த ஏபி ரெண்டுலுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும், எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனா சி அண்ட் டின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். அப்புறம் உங்களால கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தான் அவங்க மீன் பண்ணிருக்காங்க. இப்ப இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கு, என்ன ஆகும், இப்படி ஒரு ½ அன் அவர் நான் கொடுத்த என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இதோட ஷேப் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருமா. அப்ப இந்த சிஎன்டில பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணாலும் அதனால அதோட ஒரிஜினல் லென்த்துக்கோ இல்ல ஒரிஜினல் ஃபார்முக்கோ வர முடியாது. ஈன்னு சொல்றது பார்த்தா பிரேக்கிங் ஆர் ரப்சர் பாயிண்ட். இப்ப நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு, இப்ப இது பியாத வரைக்கும் அது என்ன பொசிஷன் இருக்குன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் மேக்ஸிமம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு ஸ்டேஜ்ல பிஞ்சிருச்சு. எந்த இடத்துல எந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அது பிஞ்சு போகுதோ அதுதான் பிரேக்கிங் ஆர் ரப்சர் பாயிண்ட். அது பீரியடுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஸ்ட்ரெஸ் தான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் ஆப்ஜெக்ட். இந்த ரூல் வந்து ஒன்லி எலாஸ்டிக் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பொருந்தும், நான் எலாஸ்டிக் ஆப்ஜெக்ட்க்கு இந்த ரூல் பொருந்தவே பொருந்தாது. ஸ்டூடெண்ட்ஸ், டெரிவேஷனும் கிராஃப் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.